அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் எயித் ஹிஸ்டரியில வந்து 5 லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த 3 லெசன்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் லெசன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் தொழிலகங்களுடைய வளர்ச்சி. ஸோ முதல்ல தொழிற்சாலைகள் எப்படி உருவாச்சு, ஸோ தொழிலகங்கள் எப்படி வந்தது, கைவினை பொருட்களுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, கைவினை பொருட்களுக்கு நம்மளுடைய வேர்ல்ட் கிளாஸ் மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எப்படி கைவினை பொருட்கள் படிப்படியா குறைஞ்சது அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு உலக தரத்துல நம்மளுடைய கைவினை பொருட்கள் இருந்துச்சு, ஸோ அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதுமே இந்த லெசன்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டாக்காவின் மஸ்லின் ஆடைகள். ஸோ மஸ்லின் ஆடைகளுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. மஸ்லின் ஆடைகள் அப்படிங்கிறது ரொம்ப மெல்லிசான ஒரு ஆடையா இருந்தது. ஸோ சிந்து சமவெளி நாகரிகங்களையும் அப்படி ஒரு மெல்லிசான உடைகளை வந்து ரொம்ப அது ஹை காஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய உடைகள் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ இந்த மஸ்லின் ஆடைகள் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ கிமு 2000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிகள் மிக சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 50 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு மஸ்லின் துணியை வந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ள அடைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு சாஃப்டா இருந்திருக்கும், ஸோ எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடா நம்ம பார்த்திருப்போம். மஸ்லின் ஆடைகளை உபயோகப்படுத்தி தான் வந்து மம்மிஸை கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்திருப்போம். அங்கேயுமே மஸ்லின் ஆடைகளுடைய உபயோகம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம் சிந்து சமவெளி நாகரிகங்கள் இங்க எல்லாத்துலயுமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தாதாபாய் நவ்ரோஜியினுடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்டா தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் மூலியமா நம்ம செல்வ சுரண்டல் வந்து கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறதையே அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவினுடைய செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களுடைய வறுமைக்கு காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸப்ட் பண்ணிருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவர் தான் வந்து முதுபெரும் மனிதரா வந்து நம்ம எக்ஸப்ட் பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நெசவாளிகள் எப்படி உருவாச்சு, ஸோ எப்படி இந்த தொழில்கள் எல்லாமே அழிஞ்சது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அடுத்தது வர்த்தக வழிகள். ஸோ லண்டன்ல இருந்து எப்படி நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் செஞ்சிருப்பாங்க, ஸோ முதல்ல எங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரதா இந்த சூயஸ் கால்வாய் திட்டம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ சூயஸ் கால்வாய் பிரச்சனை இன்னைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ மத்திய தரைக்கடல் வழியா இந்தியாவுக்கு வரது, ரெட் சி செங்கடல் மூலியமா இந்தியாவுக்கு வரதுங்கிறது ரொம்ப பக்கமான விஷயம். அது இல்லாம மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தென் அட்லாண்டிக் கடல்ல, அதாவது ஆப்பிரிக்காவை சுத்தி இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இங்கதான் நன்னம்பிக்கை முனைகள் இதெல்லாமே நம்ம போன கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இப்படிதான் வந்து முதல்ல ட்ரேட்காக இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்கலாம் நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? ஸோ அடுத்தது தோட்ட தொழில்கள், கனரக தொழில்கள். ஸோ முதல்ல எங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தோட்டங்கள் என்ன மாதிரியான உருவாச்சு, ஸோ இவங்களுடைய மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது, அடுத்து ஜாம்ஷெட்பூர்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கோ எப்படி கொண்டு வந்தாங்க, இப்ப இருக்கக்கூடிய தொழில்களுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ தொழில்கள் காணப்படும் இடங்கள் அப்படிங்கறது இந்த மேப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ டெல்லியில ஆரம்பிச்சு நம்மளுடைய ஜம்ஷெட்பூர், பம்பாய் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அப்போ தொழிலகங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 5 இயர் பிளான்ஸ்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் 5 இயர் பிளான் தொழிலகங்களுடைய வளர்ச்சிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழிலக வகைப்பாடு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மூலப்பொருட்களினுடைய அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை மற்றும் கனிம அடிப்படையிலானவை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ், அக்ரோ பேஸ்ட் வந்து ஒரு செக்டர் உருவாக்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா மினரல் பேஸ்ட் ஒரு செக்டரை உருவாக்குறாங்க. ஸோ கனிம அடிப்படையிலாக வகைப்படுத்துறாங்க. செகண்ட் ஒன், தொழிலகங்கள் அவைகளுடைய அடிப்படையில், இது வந்து என்னன்னா மூலப்பொருட்களோட அடிப்படையில், கரெக்டுங்களா? செகண்ட் ஒன், தொழிலகங்கள் அடிப்படையில், இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படையில் அடிப்படை தொழில்கள் மற்றும் முக்கிய தொழில்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. ஸோ பேசிக்கா என்னென்ன தேவை, நம்மளுடைய ஃபுட் இதுல இருந்து நம்ம இது பண்றது எல்லாமே அடிப்படை தொழில்கள் வந்துடும். அடுத்தது முக்கிய தொழில்கள், ஸோ எக்கனாமிக் growth இருக்கக்கூடியது எல்லாமே வந்து முக்கிய தொழில்கள்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், தொழில் உரிமத்தின் அடிப்படையில பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்லி தொழிலகங்களை வகைப்படுத்தலாம். இது மூணுமே வந்து என்னென்ன பேஸ்ல அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ மூலப்பொருட்கள் அடிப்படையில், ரா மெட்டீரியல்ஸ் அடிப்படையில், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படையில், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டிஸ் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
இதோட இந்த பாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த லெசன் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இவங்க வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இருக்காது. பாக்ஸ் கண்டென்ட்டா எல்லாமே இம்பார்ட்டண்டா தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் காலனித்துவ நகர வளர்ச்சி. காலனித்துவத்துல எந்த மாதிரி நகர வளர்ச்சிகள் இருந்தது? முதல்ல துறைமுக நகரங்கள். ஸோ துறைமுகங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாகாணங்களுடைய தலைநகர் வளர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் ராணுவ குடியிருப்புகள் கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருவழி சாலைகள் மற்றும் போர்த்திறன் வாய்ந்த பகுதிகளில் உள் மாகாணங்களுடைய தலைநகரா இது இருந்துச்சு. மலைவாழிடங்கள். ஸோ மலைவாழிடங்கள் அப்படிங்கும்போது காலனித்துவ ஆட்சியாளர்கள் சுகாதாரம் மற்றும் பொழுதுபோக்குக்காக உருவாக்கிய ஒரு இடம் தான் வந்து மலைவாழிடங்களா இருந்துச்சு. ரயில்வே நகரங்கள். படைகள் மற்றும் பொருட்களினுடைய விரைவான போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்டதா வந்து ரயில்வே நகரங்கள். ஸோ இந்த மாதிரியான காலனித்துவ நகர வளர்ச்சிங்கிறது நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு நகர்ப்புற பகுதி அப்படிங்கிறது என்னன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது அப்ப என்ன ஆயிடுச்சு? ஸோ கிராமப்புறங்களை தான் வந்து வேளாண்மை அதிகமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அது கிராமமாகவும் இது நகர்ப்புற வளர்ச்சியாகவும் வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நகர்ப்புற பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இங்க என்னவா இருக்கும்? வேளாண் சார்ந்த எந்த தொழிலும் செய்ய முடியாது. அப்போ ஆப்வியஸா இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி இவங்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருப்பாங்க. ஸோ உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுறது. ஓகேங்களா? ஸோ வில்லியம் கோட்டை கல்கத்தா ஃபர்ஸ்ட் இவங்க தான் கல்கட்டால வில்லியம் கோட்டை கட்டியிருப்பாங்க. இது எதுக்கு மூலியமா வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதுல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம். ஸோ அதான் இதுல வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை, 1-2 தான் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஆனா ஸோ கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் என்னவா இருக்கும் அப்படின்னா தமிழக அரசோட ஒரு இருக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சுவாரஸ்யமான கட்டடம் 1694 இருந்து மற்றும் 1732 இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டல்ஹவுசி சதுக்கம் மற்றும் மதராஸில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை, இது ரெண்டுமே மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்துச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இது ஒரு சென்ட்ரல் ஏரியாவா பார்த்து இங்க இருந்து அவங்களுடைய வாணிபங்களை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன. அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ 2 டல்ஹவுசியோட சதுக்கம் அப்படிங்கிறது கல்கட்டாவில் இருக்கு, மதராஸ்ல இருக்கு அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கு. இப்போ புனித ஜார்ஜ் கோட்டை என்னவா மாறி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வங்காளம் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்க இருந்து கனடால இருந்து ஆரம்பிச்சது எல்லாமே வந்து மதராஸ் மாகாணமா தான் இருந்தது. அதுக்கப்புறமா மொழிவாரி மாநிலங்களை நம்ம பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ 8th லெசன் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ யூனிட் 9லயுமே இது கேட்பாங்க. அவங்களுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெண்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எஜுகேஷனல் ரிலேட்டடாகவும் வரும், அவங்களுடைய நிலைகள் எப்படி மாறி இருந்துச்சு அப்படிங்கிறதாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜவஹர், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 7th புக்லேயே இதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜவஹர் அப்படிங்கிறது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களுடைய மனைவிகள் மகள்கள் கூட்டாக தீயில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் நடைமுறை குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஜவஹர் அப்படிங்கிற முறை எதுக்காக இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய பெண்கள் மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாது, அவங்க நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு கூட்டு தற்கொலையா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளினுடைய ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார். எப்போ அப்படின்னா அக்பர் பீரியட்ல, முகல்ஸ் பீரியட்லயே பார்த்தோம் அப்படின்னா மணமகன் மணமகளோட சம்மதம் தேவை அப்படிங்கறத அக்பர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான திருமண வயதை 14 அப்படின்னு சொல்லியும் ஆண்களுக்கான திருமண வயதை 16 அப்படின்னு சொல்லியுமே வந்து இவர் நிர்ணயிச்சிருக்காரு. குழந்தை திருமணத்தை தடுத்ததுல முதல் பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்பர் காலத்துல இருந்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்னென்ன சீர்திருத்தங்கள் மேற்கொண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவதாசி முறையை ஒழிப்பு கொண்டு வந்தாங்க. இதோட முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இதை சப்போர்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங், இவங்க எல்லாருமே அதுல இருந்து வருவாங்க. சதியில இருந்து ஆரம்பிச்சு தேவதாசி ஒழிப்புகள் வரைக்கும். ஸோ தேவதாசி ஒழிப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சதர்ன் லீடர்ஸா இருக்கவங்க பெரியார்ல இருந்து இவங்களுமே வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், பெரியார், திருவிகா, ராஜாஜி இவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ இதுல என்னன்னு பார்க்கலாம். மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படிங்கிறது October 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 30 வந்து இவங்க ஃபர்ஸ்ட் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அப்போஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 17 வருஷம் கழிச்சுதான் வந்து சட்டமாக மாற்றப்பட்டிருக்கும். நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த மதராஸ் தேவதாசி சட்டம் மூலமா. சோ எப்ப அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1947. ஓகேங்களா. ஸோ சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பங்கு என்ன, இவங்க எந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து முன்னேற்றம் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். முக்கியமான சட்ட விதிகள் என்ன இருந்துச்சு, ஸோ இதோட முக்கிய பிரிவுகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வங்காள ஒழுங்குமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 21, அதாவது 21. ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1804 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. பெண் சிசுக்களை சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா வங்காள ஒழுங்குமுறை சட்டம் மூலியமா. அடுத்தது ஒழுங்குமுறை 17 மூலமா என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1829 சதி அப்படிங்கக்கூடிய பழக்கம் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்க வந்து பெண் சிசுக்களை சட்டவிரோதம் சொல்லியிருப்பாங்க, இங்க வந்து சதி சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்து விதவைகள் மறுமண சட்டம். ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1856. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது இந்த ப்ரிலிம்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 அப்படிங்கிறது விதவைகளை மறுமணம் செய்ய அனுமதித்தது. உள்நாட்டு திருமண சட்டம் அப்படிங்கிறது 1872. குழந்தை திருமண சட்டம் தடை செய்யப்பட்டது, குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்டதா இந்த உள்நாட்டு திருமண சட்டம் 1872. அடுத்தது சாரதா சட்டம் 1930. சிறுவர் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே இன்டகிரேட்டட். அக்பருடைய காலத்துல முதல்ல திருமண வயதை வந்து குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாரதா சட்டம் இயற்றி அதுலயுமே வந்து 1930 சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன வர திருமண வயது இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 தேவதாசி முறையை ஒழித்தது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லெசன் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டும் முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ 8th ஹிஸ்டரி இதோட நம்மளுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல 9th ஹிஸ்டரி லெசன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்க்யூ.